ஐயா வாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்சி பிளஸ்க்கு நீங்க வந்தது 85 இயர்ஸ் ஆகுது. உண்மையா வந்து வரும்போது ஸ்டிக்கோட வந்தீங்க. இப்ப ஸ்டிக் இல்லாமே நிக்கலாம் இல்லையா? ஸ்டிக் வச்சு நடக்க முடியாம வந்தேன். ஆமா சரிங்க ஐயா, இப்ப ஸ்டிக்கே எடுத்துடலாங்களா? எடுக்கிற லெவலுக்கு வந்துருச்சுங்களாங்க ஐயா? ஆமா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அது வந்து ஒரு கிருகிருப்புக்கு தள்ளுறதுக்காக தான் வச்சிருந்தேன். ஓகேங்க ஐயா. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நீங்க வந்து யூடியூப் பார்த்துட்டு ஒரு நம்பிக்கையோட வந்தீங்க. ஆமா, வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கமும் போய்க்கலாங்களா? கொஞ்சம் அங்க நீங்க ஜாயின் பண்ணி நின்னுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப் பார்த்துட்டு வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையோட தானே வந்திருப்பீங்க, இங்கே வந்தால் சரியாகும் அப்படிங்கிறது. அந்த நம்பிக்கைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது செஷன் வந்திருக்கீங்க ஐயா? 5th செஷன். கம்ப்ளீட்டாக பெயின் கியூர் ஆயிடுச்சுங்களா? கிளியர் ஆயிடுச்சு, ஃபுல்லாகவே கிளியர் ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. சரிங்க, நான் எத்தனையோ பேருக்கு இப்போ சொல்லியிருக்கேன். சரிங்க ஐயா. இது வந்து மாத்திரை இல்ல, ஊசி இல்ல. ஆமா ஆமா, மெயினா வந்து சர்ஜரி தேவை. ஆமா, எக்ஸசைஸ் மட்டும். சக்ஸஸுக்கு நாங்கள் போய் நான் வேணாமிட்டு வந்துட்டேம்மா. சரிங்க. அதெல்லாம் பயங்கரமா இருந்தாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய கஷ்டம். சரிங்க. உடனே நான் செஞ்சு நடக்க விட்டுருவேன். அது இதுனாக்கா அதெல்லாம் சும்மா கத்தி வச்சோன்னா நான் செத்து போவேன்ட்டு. ஐயோ ஐயா, எங்க அப்படி இல்ல, அந்த அவகிட்ட சொன்னது. சரிங்க. சரிங்க. ஆமா ஆமா. ஓகேங்க ஐயா. நல்ல ட்ரீட்மெண்ட். வெரி குட் சார், தேங்க்யூ சார். சார் ஐயா இன்னொன்று சொன்னார், அவர் ஏஜுக்கு டாக்டர் சிபியை பற்றி அவர் படிச்சு வச்சிருக்காரு. என்னன்னா டாக்டர் சிபி யுக்ரைன்ல போய் படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத. அந்த அதெல்லாம் வந்து யுக்ரைன்ல போய் படிச்சிருக்காங்க. நல்லா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப நன்றி. இப்போ கூட எங்க ஊர் பன்னிச்சேரி என்னங்க ஐயா மினிஸ்டர் அவர் கூட டாக்டர் கூட சேர்ந்து பன்னீர்செல்வம். ஆமா ஆமா, எங்க ஊரு பன்னீர்செல்வம். உங்க ஊருங்களாங்க ஐயா? ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா பாத்தீங்கன்னா சொல்லுங்க. பெரிய குளத்துக்காரர். ஆமாங்க ஐயா, பாத்தீங்கன்னா சொல்லுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை மாதிரி சீனியர் சிட்டிசன் ஆக்சி பிளஸ்க்கு வருது என்னைக்குமே வந்து நீங்க வந்து எங்களை இங்க வந்தா எல்லாத்துக்குமே சரியாகணுங்கிற ஒரு வேண்டுதல மட்டும் கடவுள்கிட்ட வச்சுக்கோங்க. ஆமா, ரொம்ப நன்றிங்க. தேனிங்களா நீங்க? தேனி பக்கம். தேனி பக்கம். சரிங்க ஐயா, ரொம்ப தேனிக்கு அதுக்கு 12 கிலோமீட்டர். சரிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஐயா, மனசார சொல்றேங்க ஐயா. தேங்க்யூங்க ஐயா. என் பையன் சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆகுதுங்க. சரிங்க ஐயா. மீடமாம்ல இருக்கேன். சரிங்க ஐயா. ஆமா, ஆனா ஆக்டிவ் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நல்லா ஆக்டிவ் ஆயிடுச்சுமா. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. சரிங்க, பரவாயில்ல, அதெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா, சந்தோஷங்க ஐயா. காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே அதிகமா இருக்கும்னு நினைப்பாங்க, இங்க உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குங்களா? அம்மா வந்து பீஸ் எல்லாம் எப்படின்னு நார்மல் பீஸான்னு கேக்குறாங்க. பீஸ் வந்து அதெல்லாம் நார்மல் பீஸ். அதெல்லாம் பீஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமான பீஸ். சரிங்க ஐயா. ஆமா, யார் வேணாலும் பார்க்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம். ரொம்ப நன்றி. யார் பார்க்கலாம். உண்மைதாங்க ஐயா. ஏன்னா எல்லாருமே விலை அதிகமா இருக்கும்னு நினைப்பாங்க. இல்ல. சரிங்க ஐயா. என் பையன் கூட ஆரம்பத்துல கூடுதலாக இருக்கும். நான் என்ன கூடுதலா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுவேன். அதெல்லாம் வரப்போ சீப்பாத்தே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2500, அடுத்து 2000 ரூபாய்ங்கிற எவ்வளவோ குறவு தாங்கம்மா. ஆமாங்க ஐயா. அதெல்லாம் உங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவ்வளவு அதிகமான சார்ஜ் கிடையாது. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. கடவுளோட பிராப்தம் இருக்கறனால தான் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ண முடியுதுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வேண்டிக்கோங்க.